Hi friends, in the video number ஒரு 4 type of material varieties வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். So first பார்க்கிறது வந்து குபேரப்பட்டு saree. So குபேரப்பட்டுல வந்து fully self pattern போஸ்ட் பண்ணிருக்கோம் first. So ரெண்டு டிசைன்ல சிங்கிள் கேட்டலாக் saree மட்டும் போஸ்ட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படினா ஒரு லிலாக் லாவெண்டர்ல. ஸோ இது வந்து நம்ம எப்போவுமே போஸ்ட் பண்ணாத நியூ டிசைனில் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கலர் மட்டும்தான் வந்திருக்கு. மேபி வந்து இதில் வந்து கலர்ஸ் கூட ஆட் பண்ணலாம், ஏன்னா செல்ஃப் பேட்டர்னாக இருக்கிறதுனால கலர்ஸ் ஆட் பண்ணி வரலாம். இது வந்து நம்மளோட எப்போவுமே பார்க்குற டிசைன் தான். பட் வந்து இந்த பிங்க் கலர் பேபி பிங்க்கில் வந்து யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு எவ்வளோ பீசஸ்னாலுமே ரெடியாக இருக்குது. ஸோ வந்து ரெடி ஸ்டாக்கில் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். அந்த பிங்க் கலர் வந்து அவைலபிளில் இருக்குது யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு. ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குறது நம்பர் 1லேயே வந்து செகண்ட் பேட்டர்ன் பார்க்குறது வந்து ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்ன். ஃபுல்லி கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாரீ அந்த மேங்கோ பார்டரில் வந்து உங்களுக்கு ஹாஃப் ஒயிட் வித் க்ரீன் காம்பினேஷனில் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் பார்க்குற சாரியில் லக்ஸுரியில் வந்துடும். ஸோ லக்ஸுரி குவாலிட்டியில் இந்த சாரீ மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா தின்னாக இருக்கும். நார்மலாக நீங்கள் ப்ரீமியமாக கம்பேர் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து உங்களுக்கு இன்னும் மெட்டீரியலை லைட் வெயிட் பண்ணணும், இன்னும் உங்களுக்கு மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ண இது ஒரு டைப் ஆஃப் லக்ஸுரி குவாலிட்டியில் இது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல். இப்போ லக்ஸுரி குவாலிட்டின்னு போடுறோமே அப்போ வந்து அதுலேயே மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ப்ரீமியம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டிலே ஒரே ப்ரைஸில் போடுறோம், பட் மெட்டீரியலில் மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வீவர்ஸ் கிட்டேருந்து வருது. ஸோ ஒரே வீவர் த்ரெட்டு எல்லாமே ஒன்றா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களோட கைப்பக்குவம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு தவங்களோட வீவிங்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டோ அதில் யூஸ் பண்ணுற எல்லா ரா மெட்டீரியலுமே வந்து ப்ரீமியம்னா ப்ரீமியம்குள்ள மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், லக்ஸுரினா லக்ஸுரிக்குள்ள மெட்டீரியல். பட் வந்து டிஃப்ரெண்ட் வீவர்ஸ் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு மைல்டாக அந்த மெட்டீரியலில் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இது வந்து நான் வீடியோஸில் சொல்லணுன்னே நினச்சேன். சில டைம் வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ஸோ உங்ககிட்ட நான் லாஸ்ட் டைம் ஒரு ப்ரீமியம் ஆர்டர் பண்ணால் அதுக்கும் இதுக்கும் மெட்டீரியல் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஆனால் ஒரே குவாலிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் இது தான். ஸோ வந்து இது வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லியிருக்கலாம், கேட்ட கஸ்டமர்ஸ்க்கு. பட் தெரியாத கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும்ல. நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுதான். நம்ம வந்து ஒரு செட் சாரீஸ் யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாலுமே ஒரு 100 சாரி இருக்குன்னா 100 சாரி சிங்கிள் வீவரால வீவிங் பண்ண முடியாதுல்ல. ஸோ டிஃப்ரெண்ட் வீவர்ஸ் பண்ணும் போது அந்த மைல்டு வேரியேஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியும். அது வந்து இந்த ஒரு ரீசன்னால தான். பட் யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸோ குவாலிட்டியோ எல்லாமே அந்தந்த குவாலிட்டியில தான் வந்து போடுவோம். ஸோ வந்து இது பார்க்கறது வந்து லக்ஸுரி. இதுக்கு அடுத்து ஒரு லக்ஸுரி குவாலிட்டி 1350 + ஷிப்பிங்ல ஒரு லக்ஸுரி குவாலிட்டியுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம கிட்ட எப்போவுமே ரெகுலராக இருக்கிற பேட்டர்ன் தான். ஸோ அதில் வந்து நிறைய யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ்க்கு ரெடியான பீசஸ் எல்லாமே இருந்தது. பட் நிறைய இப்போ சோல்ட் அவுட் ஆகிட்டு ரொம்ப லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் நிறைய பீசஸ் வந்து ரெடியாகி தான் வந்துச்சு. பட் வந்து இப்போ வந்து நிறைய சோல்ட் அவுட் ஆகி கொஞ்சம் பீசஸ் மட்டும்தான், ஃபியூ ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது. ஒன்ஸ் இது ஸ்டாக்லாம் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்ன்லாம் வந்து திருப்பி ரீஸ்டாக் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நாள் வந்து இருந்த பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறைய ரெடியாகி பீசஸ் வந்திருக்கு. அப்படிங்கும் போது அது ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிட்டு அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் லிமிட்டட் பீசஸ் தான் இருக்குது. இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் ரொம்ப டிலே பண்ணாமல் இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து குபேரப்பட்டுலேயே டிஜிட்டல் சாஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஜிட்டல் சாஃப்டியில் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ப்ரீமியம் போடலை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீ மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த சாரீ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டார்க் பேட்டர்னில் வந்திருக்கு. இந்த டிசைன் 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற இந்த டிசைன் வந்து நல்ல ஒரு டார்க் கலர் ஷார்ட்டில் வந்திருக்கு. கலர் காம்பினேஷனே பாருங்கள் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன். இந்த மாதிரி கலர் காம்பினேஷனே நம்மளே இதுவரையுமே போட்டதே இல்லை, அந்த மாதிரி கலர் காம்பினேஷன். ஸோ இதுக்கப்புறம் இதில் எல்லாம் டிசைன் சேஞ்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மைல்டு கலர் காம்பினேஷன் மாதிரி
மாதிரி தான், ரொம்ப டார்க் ஷார்ட்டில் வராது, நார்மல் ஷார்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 டிசைனில் ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். 2 டிசைன்லேயும் இருக்கிற ஃபியூ கலர்ஸ்மே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் ஃபியூ கலர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்து எல்லாமே ரொம்ப டார்க் ஷார்ட்டில் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டல் ஷார்ட்லேயும் வராது, டார்க் ஷார்ட்லேயும் வராது, நார்மலாக நம்ம எப்போவுமே கலர் போடுற ஷார்ட்டில் வந்துடும். ஸோ அடுத்து நம்பர் 2ல் பார்க்குறது வந்து கிரேப் சில்க் சாரீஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் கிரேப். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சிட் பல்லு போட்ட மாதிரி அழகாக உங்களுக்கு பிளைன் சாரி பிளைனாக சின்னதாக வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டர் போட்டு சிட் பல்லுமே கான்ட்ராஸ்டில், ப்ளவுஸுமே கான்ட்ராஸ்டில் வந்துடும். ரொம்ப அழகான சாரி. இந்த சாரீலாம் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ஒரு பியோர் மைசூர் சில்க் வியர் பண்ண லுக் கண்டிப்பாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு பியோர் பட்டு வியர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கூட இந்த சாரீ அவ்வளோ சூட்டபிளாக இருக்கும். ஏன்னா சாரீ நீங்கள் வியர் பண்ணாலே அப்படி தான் இருக்கும் மெட்டீரியல். அந்த நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட் அக்கேஷன் ஃபீல் வந்து ஃபங்க்ஷன் ஃபீலில் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும். அழகாக நீங்கள் ஒரு அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு ஜுவல் ஏதாவது டெம்பிள் செட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிடில் ஆரம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வியர் பண்ணும் போதே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபங்க்ஷன் லுக் வந்து கொடுத்துரும். சாரி அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் மைசூர் சில்க்கு. பட் அதோட வியர் பண்ணும் போது தான் அதோட ஃபுல் ரிச்னஸ் தெரியும். ஸோ மைசூர் சில்கை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம வந்து நார்மலாகவே வந்து பேமெண்ட் டீட்டெயிலோட எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரே ஃபார்மேட்டில் கொடுத்துருப்போம். அதில் வந்து மைசூர் கிரேப் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிடுவேன் இனிமேல். ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் கிரேப் பெஸ்ட். இது என்ன டை பண்ணி வர சாரி தான், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாஷ் கூட வீட்டில் வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணணும். டிப் பண்ணி உடனே எடுத்துணும். ரொம்ப ரப் பண்ணி வாஷிங் மிஷினில் போடுறதோ இதை எதுவுமே பண்ணாமல் அழகாக டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட அந்த சாரியோட கலர் மெயின்டைன் பண்ணி அந்த சாரியோட மெட்டீரியல் எல்லாமே அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாஷ் வந்து எல்லா சாரியுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி சரி இருக்கிற சாரி, ரொம்ப கலர்ஃபுல்லாக டை பண்ணியிருக்க சாரி, இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வாஷ் ட்ரை வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. ஸோ அடுத்து இதெல்லாம் இந்த பேட்டர்ன் போல்கா டிசைன் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் கிரேப்பில் வந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து மைசூர் கிரேப். அடுத்து இதை பார்த்துட்ருக்க இது வந்து உங்களுக்கு காட்டன் கிரேப். அழகாக வந்து போல்கா ஸ்டைலில் பிரிண்டட் போட்ட மாதிரியும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு நீங்கள் தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த மாதிரி சொல்கிறோன்னா ஒரு அக்கேஷன் யூஸ்க்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டை பண்ண சாரீ, அந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் பேட்டர்னில் இருக்கிறது, இந்த மாதிரி சாரீஸ்லாம் மோஸ்ட்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் ட்ரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நம்ம டை பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி வரும் மெட்டீரியல். ஸோ அப்போ நம்ம வீட்டில் வாஷ் பண்ணுறதோட ட்ரை வாஷ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் காமனாக கொடுக்குற ஒரு சிம்பிளான இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாரீ பர்ச்சேஸ் பண்ணீங்க, வெளில பர்ச்சேஸ் பண்ணாலும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த சாரியோட கலர், அந்த சாரியோட ஜரியோட குவாலிட்டி, அந்த சாரியோட அந்த மெட்டீரியலோட எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 சாஃப்ட் சில்க் மாதிரி, ஒரு சாஃப்ட் சில்கில் வந்து கிரேப் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து சாஃப்டி கிரேப்பாக இருக்கும் மெட்டீரியல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் மைசூர் கிரேப் பார்த்துருந்தோம். அடுத்து வந்து காட்டன் கிரேப் பார்த்தீங்க. ஸோ அடுத்து இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வந்து சாஃப்டி கிரேப்பில் வந்துடும். இது பாருங்கள் ரொம்ப அழகாக உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் பார்டர் வந்துடுது. நம்ம ஒரு இன்விடேஷன்லாம் பார்த்துருப்போம், ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் வந்து வர மாதிரி எலிஃபண்ட் போட்ட மாதிரி ஒரு பாய் ஆர் கேர்ள் ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் வரும். இந்த மாதிரி வச்சுருக்க மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இன்விடேஷனில் போஸ்ட் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு தீமில் வந்திருக்க இந்த சாரியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் உங்களுக்கு பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஒரு பட்டிக்கில் பிரிண்ட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து ரொம்ப சூப்பர் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஸோ அடுத்து நம்பர் 3ல் பார்க்குறது வந்து உங்களுக்கு சிஃபான் சாரி தான். சிஃபான்லேயே வந்து ரெண்டு, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த சிஃபான்லேயே வந்து பார்க்கும் போது ஒரே பேட்டர்னில் இருக்கும் வரைக்கும், பட் 2 டிசைன் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே 650 ப்ளஸ் ஷிப்பிங் ரேஞ்சஸ் தான். ஸோ இந்த சிஃபான் தான் நல்லா பாருங்கள், ஷிம்மர். இதுவுமே உங்களுக்கு ஷிம்மர் சிஃபான் தான். இதில் டிசைன் ஷிம்மர் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுமாரி ப்ளவுஸ்மே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் மெட்டீரியல் இருக்கும். நார்மலாகவே சிஃபான் ஜார்ஜெட் வந்து டிரான்ஸ்பரண்ட்
டிரான்ஸ்பரன்சி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு வியர் பண்ணும்போது டிரான்ஸ்பரன்சி தெரியாது. சிங்கிள் ஃப்ளீட்ஸில் வந்து போடும்போது டிரான்ஸ்பரன்சி சிஃபானாக இருக்கட்டும் ஜார்ஜெட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக எந்த சிஃபான் ஜார்ஜெட்னாலுமே தெரியும். ஸோ வந்து இது பாருங்கள், இந்த சாரியில் நீங்கள் ஃப்ளீட்ஸ் வச்சு போட்டால் தாராளமாக சூப்பராகவே டிரான்ஸ்பரன்சிலாம் இருக்காது. டெய்லி வியர் கலெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் வியர் கலெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் டைப் ஆஃப் டிசைனு. அந்த டிசைனுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல. ஸோ வந்து அதுலேயுமே உங்களுக்கு சிக்காங்கரி ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு மாதிரி கோல்டு த்ரெட்டும் ப்ளஸ் ஒயிட்டில் சிக்காங்கரி த்ரெட்டும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாமே சிக்காங்கரி பேட்டர்னில் ஒரு ப்ளவுஸு. ரெண்டுத்துக்குமே ப்ளவுஸ் பேட்டர்னும் மாறும், பாடியில் இருக்க ஷிம்மர் பேட்டர்னுமே சேஞ்ச் ஆகும். ஸோ இது ரெண்டோட ப்ரைஸ்மே ஆனால் 650 ப்ளஸ் ஷிப்பிங் தான் ரெண்டோட ப்ரைஸ்மே. ஸோ அடுத்து இன்னொரு சிஃபான் சாரி போட்டிருக்கோம். அதுவுமே உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு மாதிரி சில்வர் பிரிண்ட் கொடுத்த மாதிரி ரொம்ப அழகான சிஃபான் சாரி. இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷனுக்கு வியர் பண்ணுற மாதிரி தான் ஒரு சிஃபான் சாரீஸ். ஒரு பார்ட்டி வியர், சிம்பிளான ஒரு பார்ட்டி, ஈவினிங் டைமில் ஒரு பார்ட்டி ரொம்ப சிம்பிளாக நான் வியர் பண்ணிக்கணும், நீட்டாக வியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட வியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெட்டீரியல் தான். ரொம்ப ரிச்சான சிஃபான்லாம் இன்னைக்கு போடலை. விஸ்கோஸ் சிஃபான்லாம் போடுவான், ஃபுல் ஜரி இருக்கிற மாதிரி செக்கடு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி பேட்டர்ன் இன்னைக்கு எதுவும் இல்லை, எல்லாமே ஒரு சிம்பிளான சிஃபானோட முடிஞ்சிருது. ஸோ அடுத்து நம்பர் 4ல் பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் பேட்டர்னில் வருது சாரீஸ். ஸோ இது நம்ம எப்போவுமே ரெகுலர் கலெக்ஷன் தான். ஸோ அதில் லீவ் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் வந்து இல்லை ஒரு 4 to 5 வீடியோஸ் பிஃபோர் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அந்த சிஃபான் சாரி இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நிறையவே பீசஸ் வந்திருக்கு. நம்ம போஸ்ட் பண்ணதோட பீசஸ் வந்து இப்போ 50% வந்து சேல் ஆகி இன்னும் 50% வந்து பீசஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ இதில் 2 கலர்ஸ் மட்டும்தான். இது கலர்ஃபுல்லான லீஃப் ஓவனில் வந்துடும். ஸோ நான் இதில் நிறைய கலர்ஸ் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் பிஃபோர் வேறு பேட்டர்னில் போட்டிருப்பேன். அது வந்து புட்டாஸ், பாடி ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்த மாதிரி. அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு லீஃப்மே வேறு மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு மாதிரி காப்பர் வீவிங் ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோல்டு வீவிங், சில்வர் வீவிங் இந்த மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ஓவன் கொடுத்த மாதிரி சாரியில் பார்டர் டைப்பில் உங்களுக்கு வந்திருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு சாரி நான் கலர்ஃபுல்லாக வியர் பண்ணணும் அப்படிங்கும் போது இது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பாடியிலலாம் கொச்சு கொச்சன்னு எந்த ஒர்க்கும் இல்லாமல் அழகாக வந்து உங்களுக்கு பார்டர் டைப்பில் மட்டும் இந்த ஒவன் கொடுத்துருக்கிறதுனால, லீஃப் ஒவன் கொடுத்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 கலர் மட்டும்தான் இந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மருக்காகனே ரெடி பண்ண ஒரு சாஃப்ட் சில்க் அண்ட் ஒரு காட்டன் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் மெட்டீரியல். ஒரு 20 to 30% காட்டனில் இருக்கும். உங்களுக்கு 70 to 80% உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்கில் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 பேட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். கோல்டு கலரில் புட்டாஸ் போட்ட மாதிரி, சில்வர் புட்டாஸ் போட்ட மாதிரி, ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் வந்து உங்களுக்கு பிளைன் பேட்டர்னில் இருக்க மாதிரி, பார்டர் உங்களுக்கு ரிச்சான பேட்டர்னில் வர மாதிரி. இது உங்களுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட் வேறு. ஆனால் மெட்டீரியல் ஆனால் ஒன்று தான். நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஞாபகம் நான் சொல்லியிருப்பேன்ல, இது வந்து இதே எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்துருப்பேன். அங்கேயும் சம்மருக்காகனே ரெடி பண்ண சாஃப்ட் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இருக்கிற ஒரு சாஃப்ட் சில்க் தான் இந்த பேட்டர்னும். இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் வியர் பண்ணும் போது ரொம்பவே ஃபார்மல் லுக் கொடுக்கும். உங்களுக்கு பார்த்ததுமே தெரியுது பாருங்கள் சாரி. இது வந்து நீங்கள் ஃபார்மல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிள் அக்கேஷனுக்கு நான் யூஸ் பண்ணணுன்றவங்களுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் இந்த இதை நீங்கள் வியர் பண்ணும்போது. இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்க இந்த 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். தேங்க்யூ.